நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கண்களை மூடி இதயத்தில் கை வைத்து, ரெண்டு கையும் இதயத்தில் வச்சுக்கோங்க. கண்களை மூடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. எல்லாரும் உங்க சொந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அமைதியா இருக்காதீங்க, பேசுங்க. அப்பா கிட்ட பேசி நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, நான் உனக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஒவ்வொரு நாளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. இந்த தியான நாட்களில் நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்காக நன்றி இயேசுவே, நன்றி. ஆராதனை நேரங்களுக்காக நன்றி இயேசுவே. இறை செய்தி நேரங்களுக்காக நன்றி இயேசுவே, நன்றி. இறைவன் நம்மை தொட்ட நேரங்கள், விடுதலை அளித்த நேரங்கள், நன்றி. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. உங்கள் கணவன் பெயரை சொல்லி, மனைவி பெயரை சொல்லி, உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எதையும் மிஸ் பண்ணாம நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவே, இயேசுவே என்கிற பேரே ஒரு ஜபம்தான். ஆமென், ஆமென். அதனால ஜபிக்க தெரியாதவங்க கூட இயேசுவேன்னு பேரை சொல்லலாம். வாயை திறந்து சொல்லுங்க. யெஷுவா என்றால் ஆண்டவரே என்னை காப்பாற்றும்னு அர்த்தம். அதனால தைரியமா சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே என்கிற வார்த்தையே ஜபம்தான். இயேசுவே, 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 இயேசுவே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உங்க சொந்த வார்த்தைகளை நீங்க ஆண்டவரை துதிங்க. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் உங்கள் ஜெபங்களை நன்றி உணர்வோடு உங்கள் ஜெபங்களை துவங்குங்கள்னு போட்டிருக்கு பைபிள்ல. கண்களை மூடி மறவாமல் நினைத்தீர் ஐயா. இதயத்தில் கை வைங்க, கண்களை மூடுங்க. இல்லை இயேசுவை பாருங்க. ஏதாவது பராக்குகள், டிஸ்ட்ராக்ஷன் இருந்தா நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மறவாமல் நினைத்தீர் ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லா காரியங்களுக்கும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்வதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை இந்த பாடல் முடிந்தவுடன் நான் சொல்றேன். நன்றி சொல்வது எவ்வளவு பெரிய ஜெபம் தெரியுங்களா? நிறைய நேரம் நன்றி ஜெபத்தை நாம் சொல்வது இல்லை. கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நன்றி உள்ளவர்களாயிருங்கள். 1 குறிப்பேடு 25வது அதிகாரம் 6வது வசனத்திலே தாவீது ராஜா கோவிலிலே இறைவனுக்கு நன்றி செலுத்த பணியாளர்களை அமர்த்தினார். அவர்களுடைய முழு நேர பணியே நன்றி செலுத்துவதுதான். நம்ம நிறைய நேரம் நன்றி செலுத்த தவறிடுறோம். இதை கொடு அதை கொடு என்று மட்டும் கேட்கிறோம். ஆனா நன்றி செலுத்துறவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் என்று இறை வசனம் சொல்கிறது. நீதானையா இதுவரை உதவி நீரே. நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள காலை மதியம் மாலை என்று 3 வேளையும் நன்றி சொல்லுங்க. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம், தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளை இறைவனுக்கு நன்றி செலுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு வேளை நன்றி செலுத்த கூட சோம்பேறித்தனம் பார்க்கிறோம். ஆனா தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளை நன்றி செலுத்தியதாக இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆசீர்வாதங்களை நன்றி உணர்வோடு தக்க வைத்துக் கொள்வோம். பலவீன நேரங்களில் புது பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் புது பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எப்படி நன்றி செலுத்தணும்? கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, நீ எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்யுங்கள். அது சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், என் குடும்ப காரியங்களாக இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய வாழ்வு சம்பந்தமான காரியங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் பெயரால சொல்லுங்க, இயேசுவின் பெயரால செய்யுங்க. அதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்று கொலோசியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. என் தடைகளை உடைத்தீரையா, என்னை தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்த இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்த இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, வாயை திறந்து எல்லாரும் கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எழுந்திருங்க. நன்றியால் கிடைக்கிற அந்த 3 ஆசீர்வாதங்களை மட்டும் நான் சொல்லி இந்த ஆராதனை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நன்றி சொன்னாலே ஆசீர்வாதமா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் சொல்கிறேன். எப்போல்லாம் நன்றி சொல்லணும்? எல்லா டைமும் சொல்லணும், அதுதான் பாயிண்ட் இல்லையா? எங்கே போட்டிருக்கு? 1 தெசலோனிக்கர் 5:18 போட்டிருக்கு. எல்லா சூழ்நிலைகளிலும் கஷ்டம் வந்தாலும் நன்றி சொல்லணும். நம்ம ஆளுங்க எப்படின்னா, நல்லது நடந்தால் மட்டும்தான் நன்றி திருப்பலி இல்லை, நல்லது நடந்தால் மட்டும் நன்றி திருப்பலி. என்ன நடந்தாலும் நன்றி திருப்பலி தான். ஏன்னா திருப்பலியே நன்றி தானே, நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா? திருப்பலியே நன்றி தான். அப்போ என்ன நடந்தாலும் நன்றி சொல்லணும், அதான் பைபிளில் போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:18. சரி, எப்படி நன்றி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன். ஜபத்தில் கவனிச்சிங்களா? கொலோசியர் 3:17. கொலோசியர் 3:17. நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்து நன்றி சொல்லுங்க. யாரு? தந்தையாம் கடவுளுக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க சாம்பார் வச்சா கூட நன்றி சொல்லுங்க. யார் பேரால் வைக்கிறோம்? ஆண்டவரே இயேசுவே உங்க பேரால் இந்த சாம்பார் வைக்கிற ஆண்டவரே, நல்லா வரணும் ஆண்டவரே, தண்ணி மாதிரி ஆகிடக்கூடாது ஆண்டவரே, நல்லா ருசியாக. உண்மையாக தான் சொல்கிறேன், நகைச்சுவைக்காக மட்டும் சொல்ல இல்லையா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, தலையில் கை வச்சு இயேசுவே உங்கள் பேரால் என் குழந்தைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். ஒரு வேலைக்கு போகிறீங்க, இயேசுவே உங்கள் பேரால் நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன் இல்லையா? இயேசுவே எங்கள் ஊருக்கு சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன், உங்கள் பேரால் உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன், எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கங்க ஆண்டவர் இல்லையா? ஸோ எதை செய்தாலும் எதை சொன்னாலும் யார் பேரால்?
இயேசுவின் பெயரால் செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லா சூழ்நிலையிலும் சொல்லணும். அப்போ நன்றி சொன்னால் என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் நம்பர் 1 இல்லையா? நம்பர் 1 திருப்பாடல் 50 வசனம் 14-15 என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் நன்றி பலி செலுத்தினால் துன்ப வேளையில் நீங்கள் என்னை அழைக்கும் போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்போ? நன்றி செலுத்தினா. முதல்ல இருந்து நன்றி சொல்லிக்கிட்டே வரணும். அப்போ தான் கஷ்டம் வரும்போது கூப்பிட்டா கேட்பாரு. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா கஷ்டம் வரும்போது தான் கூப்பிடுவோம். ஆனால் கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தால் துன்ப வேளையில் நான் அழைத்தால் அவர் எனக்கு சூப்பர். இதுதான் முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம் திருப்பாடல் 34 வசனம் 1-4. 34 வசனம் 1 என்ன தெரியுமா இருக்கு? நீங்கள் நன்றி பலி செலுத்திக்கிட்டே இருங்க. உங்கள் உதடுகள் நாவுகளும் நன்றியும் ஆண்டவருடைய புகழ்ச்சியும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணுமா? அப்படி இருந்தால் நான் உங்களை எல்லா வகையான அச்சத்தினின்று விடுவிப்பேன். நம்ம தான் நிறைய விஷயத்துக்கு பயப்படுறோம்ல. இந்த புது வருஷம் எப்படி இருக்குமோ, வேலை எப்படி இருக்குமோ, இல்லையா, நான் அங்கே போகிறேன், அங்கே என்ன நடக்குமோ, எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, நான் உன்னை எல்லா வகையான அச்சத்தினின்றும் விடுவிப்பேன். இது ரெண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது ஆசீர்வாதம் யோனா புத்தகம் 2வது அதிகாரம் 9-10 வசனம். தலைவர் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். நம்மெல்லாம் மீன் ஆணு காட்டும் போதே உயிர் போயிடும் நமக்கெல்லாம். அவர் உள்ளே போயிட்டார். எங்கே? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். ஆண்டவர் சொல்கிறத கேட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு ஓடுறாரு அவர், இல்லை? அதுவும் கப்பலேறி ஓடுறார். ஆண்டவர் விட்டு ஓடிட முடியுமாம்மா? நம்ம பாதாளத்தில் சென்று படுத்து கொண்டாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார், பாதாளத்திலையும் இருக்கிறார் அவர், இல்லையா? அதனால் அவர்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது. நம்மால் போயிருந்து நினைவேக்கு போயிருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஆளுங்க நம்மனா, பட்டால் தான் நமக்குலாம் புத்தி வரும். அது வரைக்கும் ஜிங்குன்னு ஆடுவோம், அப்படிதான். ஆமாம், இவர் போய் போட்டு தூங்கிட்டார். எழுப்பி கூப்பிட்றான், ஏய் யார் நீ, எங்கேருந்து வர? அப்புறம் சீட்டு குலுக்கி போட்டால் இவர் பேரில் தான் விழுந்துச்சு. சொல்கிறார், என்னை தூக்கி வெளில போட்டுருங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும், இல்லையா? மீன் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் யோனா 2 வசனம் 9 நன்றி பலி செலுத்துறாரு. எங்கம்மா? பேசாமல் வெளியிலேயே செலுத்தியிருக்கலாமா? நம்மளாம் அந்த மாதிரி ஆளுங்க தான். கஷ்டம் வரும்போது தான் நன்றி பலி. அதுக்கு முன்னாடியே நன்றி செலுத்திட்டா பிரச்சனை முடிஞ்சிடும், இல்லையா? அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போய் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துறார். அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீனுக்கு கட்டளை இடுறார். 10வது வசனம், மீனுக்கு கட்டளையிட அது அவரை கரையில் கக்கியது. கடல்லையே கக்கி இருக்கலாம், கஷ்டப்பட்டு நீந்தணும், மூச்சு வாங்கும், ரொம்ப போராடணும். ஆண்டவர் எவ்வளோ ஈஸியாக லகுவாக எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு? ஆண்டவர் நம்மை கரை சேர்த்து விடுகிறார். எப்போ? நன்றி சொன்னா. நன்றி சொல்லலைன்னா அவர் மீனுக்கு கட்டளையே பார்த்தீங்களா? அப்போ நன்றி சொன்னால் ஆண்டவர் ஆபத்துகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். முதல்ல துன்ப வேளையில் நம்ம கூட்டா செவி கொடுப்பார். என்னை எல்லா வகையான அச்சத்தினின்றும் காப்பார். ஆபத்துகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்னது? அதை செய்ய மாட்டோம். டீ பிரேக் எடுக்கிறீங்களா? டெய்லியும் வேலைக்கு போகிறவங்களாம் டீ பிரேக் எடுக்கிறீங்களா? சில பேர் தம்மு பிரேக்லாம் எடுக்கிறீங்களா? எடுக்கிறீங்களா யாராவது? இல்லையா? ஓகே, டீ பிரேக் எடுக்கிறீங்கள. இனிமேல் நம்ம லைஃப்பில் டீ பிரேக்லாம் கிடையாது. நம்ம லைஃப்பில் இனிமேல் நன்றி பிரேக். என்ன பிரேக்கு? ப்ரைஸ் பிரேக். ஆமாம், துதி பிரேக். ஓகே, 3 வேளை. தாவீது 3 வேளை, நம்ம 7 வேளை கூட இருக்கலாம், பட் 3 வேளை ஒரு கேப் கிடைச்சா போய் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி சொல்லிட்டு வரலாம், இல்லையா? இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நன்றி பிரேக் எடுக்கலாம். ஓகேவா? டீ பிரேக் வேணாம், அது உடம்புக்கும் கேடு. காஃபி பிரேக் வேணாம், உடம்புக்கும் கேடு. நம்ம என்ன எடுக்க போகிறோம் இனிமேல்? நன்றி பிரேக். ஓகே, ஆராதனை பிரேக், புகழ்ச்சி பிரேக், ப்ரைஸ் பிரேக், தேங்க்ஸ் பிரேக் எடுக்கலாமா? செய்வீங்களா? எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க அழகாக. சரி, ஓகே, அப்போ இனிமேல் அதை செய்வோம். முழந்தால் படிடுங்க, முழந்தால் படிடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மாண்புயர் கீதம் பாடி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம்.
நோன்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. கரங்களை உயர்த்தி இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். நிமிஷம் மட்டும் ஃபோனில் தொடர்பு கொண்டு எங்கே இருந்தாலும் என்னாச்சு, எப்படி போகுது, சிறப்பாக நடக்கும், கவலைப்படாதன்னு தைரியம் கொடுக்குற என்னுடைய அண்ணன் நிக்கோலஸ், அவரை நான் என்றைக்குமே, அவர் தான் ஃபாதருக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஃபாதர் பங்கு சமையாராக தென்றல் நகரில் இருக்கும்போது அவர் ஒரு நாள் போக முடியல, அப்போ என்னை கூப்பிட்டாங்க. அது அப்படியே நானும் ஃபாதரும் இணைஞ்சிட்டோம். அவர் மற்ற பணிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ அண்ணன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் தான் பாட்டு பாட வந்திருக்கணும், நான் வெறும் ஆர்கனைஸ் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் அவர் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிறாங்க. அவர் சார்பாக இங்கே வந்திருக்கிற போத்தனூர் மக்களும் சரி, அவருடைய துணைவியார் தான் இந்த தியானத்தினுடைய முதல் பொறுப்பாளராக இருந்தாங்க, ராணி அக்கா. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டினா அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. இந்த தியானங்களில் எப்படி ஒருங்கிணைக்கணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணணும்னு.
பட் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. இருந்த சூழ்நிலையிலும் இந்த தியானத்தில் நான் கட்டாயம் வருவேன்னு சொல்லி வந்த அந்த குடும்பத்தாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்கள் இப்போ வாங்க, முதல்ல நீங்கள் நன்றி சொல்லுங்கள், அப்புறம் நானே சொல்லிடுறேன். ஒரு 2 சகோதரர் யாராச்சும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நீங்கள் பகிரும்போது அது மற்றவர்களுக்கு துணையாக இருக்கும், ஒரு தைரியம் கொடுக்கும். வாங்க, யாராச்சும் ஒரு 2 பேர் சீக்கிரமா. ஆமாம், டைம் ஆயிடுச்சு. மைக் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடலாம். இந்த தியானத்தில் வந்து பங்கெடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நினைத்து பார்க்காத நேரத்தில் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணனுக்காகவும், இன்னமாக இங்கே வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வந்து நாங்கள் வந்து எங்கடா ஃபாதரை காணும், அருள்மணி ஃபாதரை காணும் நாங்கள் எங்கள் கண்கள் தேடிக்கொண்டு இருந்தது. ஸோ 3 நாளும் எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு விழிப்புணர்வு, ஒரு இறை அனுபவத்தை, நிறைய புதிய புதிய விஷயங்களை நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபாதரை பார்க்கும்போது இங்கே பேசும்போது நான் வியந்து கொண்டே இருந்தேன். இவ்வளவு அனுபவமாக, இவ்வளவு ஞானமான ஸோ ஃபாதருக்காக நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தந்தையை திருச்சபைக்கு கொடுத்த கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி இவரால் வந்து அநேக ஆத்மாக்கள் பயனடைய போகிறதுன்னு நினச்சும் போது உண்மையாலுமே நமக்கு வந்து ஒரு அரிய பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உண்மையாலுமே பேருக்காக இல்லை ஃபாதர், டெய்லி கண்டிப்பாக உங்களை வந்து நாங்கள் எங்கள் ப்ரேயரில் வச்சுக்குவோம். நான் வந்து ஃபேட்டிமா சர்ச்சிலேருந்து வரேன். ஏற்கனவே ஃபாதரை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அனுபவிச்சிருக்கிறோம். ஸோ ஆனால் உண்மையாலுமே இந்த தியானம் வந்து பிரதர்ஸும் ஃபாதர்ஸும் சொன்ன மாதிரி எங்களை கூட்டி கைப்பிடிச்சி கொண்டு வந்து இங்கே உட்காந்து வச்சிருந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் கூட நாங்கள் தகுதி இல்லாத பிள்ளைகள். பட் ஆண்டவர் வந்து நீதிமான்கள் இல்லை பாவிகளே தேடி வந்தேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு மாற்றம் தேவைன்றதுக்காக என்னை இங்கே கொண்டு வந்து உட்காந்து வச்சு பெரிய ஒரு இறை அனுபவத்தை, ஒரு உற்சாகத்தை, ஜெபிக்கக்கூடிய இடத்தை கண்டிப்பாக நாங்கள் வந்து திருவைக்காக, 2வது வந்து தனி மனித இதுக்காக, நம்மளுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிச்சு திருச்சபைக்காக எங்களுடைய பங்கை நிச்சயமாக அளிப்போம்னு சொல்லி வாக்கு எடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. போகிற மக்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஆண்டவரை கண்டிப்பாக சுமந்துட்டு போவோன்ற வாக்கோடு என்னுடைய நன்றி மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர்ஸ் அண்ட் தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். இந்த தியானத்துக்கு வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இந்த விளம்பரத்தை எப்படி பார்த்தேன் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலையும் நிறைய பேர் கூப்பிட்டேன். மொதல் கூப்பிட்டவங்கலாம் நிறைய பேர் வரல. கடைசி நேரத்தில் வந்தவங்கெல்லாம், இந்த நேரத்தெல்லாம் வாஸ்தவங்களாம் அவங்கள கடைசி நேரத்தில் வந்தவங்க. ஃபாதர் அருள்மணி ஃபாதரை பற்றி தான் நான் சொன்னேன். எனக்கு அவர் திண்டன் நகரில் எனக்கு தெரியும், எங்கள் பாப்பா எடுக்கும்போது அடிக்கடி பார்த்துருக்கேன். நீங்கள் வரணும், அந்த செய்தி கேட்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் சொன்னேன். நான் குருக்களுக்கே ஒரு உதாரணமானவர் நம்ம அருள்மணி ஃபாதர். எனக்கு வந்து நிறையா யூடியூப்பில் இவருடைய பிரசங்கம் அப்போ தான் வந்திருக்கோம், 1 hour 2 hourன்னு வந்திருக்கோம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், உடனே வரும். நான் எல்லா மெசேஜும் இவர் தான் கேட்டுருவேன். எந்த நேரம் இறை வார்த்தையில் தான் இருப்பேன். இந்த தியானத்தை ஏற்பாடு பண்ண ஆரோக்கியம் சிஸ்டர், நிக்கோலஸ் பிரதர், நம்ம லியோ பிரதர் மற்றும் அவரோடு உழைத்த அனைத்து ஊழியர்களுக்காகவும், சமைத்த சகோதரிகளுக்காகவும், அருட்சகோதரிகளுக்காகவும், உடன் பணியாற்ற லெமன் பிரதர் ஜான்சனுக்காகவும் மற்றும் இந்த பிரதரோட உதவி செஞ்ச குழந்தைகளுக்காகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த தியானத்தில் பங்கு கொண்டது மட்டுமன்றி இந்த இறைவார்த்தையில் இதயத்தில் இருத்தி இயேசுவினுடைய சட்டத்திட்டங்களை கடைப்பிடித்து வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து விண்ணகத்திற்கு தயாராகும் அந்த ஒரு எண்ணத்திலே மீட்படைய வேண்டிய எண்ணத்திலே தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன். ஒருத்தர் என்னென்னமோ காரணம்னு சொன்னாங்க, அது கிடையாது. நம்ம ஆன்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம தியானத்துக்கு வந்துருக்கோம். எத்தனை திருப்பலி பார்ப்போம், ஜெபமாலை சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசு. ஆனால் வேணும் வாழ்க்கையில், அது ஒவ்வொரு படி. ஆனால் தியானங்கிறது முழுமையாக நம்மளை கழுவி ஆன்மா உடலாம் கழுவப்பட்டு விண்ணத்துக்கு செல்லக்கூடிய வாழ்வை செல்லக்கூடிய ஒரு அருமையான இந்த தியானத்தை கலந்து கொண்டதற்காக எல்லோருக்கும் நன்றி. அது ஏற்பாடு செய்தவருக்கும் பங்கு தந்தைக்கும் இந்த நம்ம அருள்மணி ஃபாதருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒன்றுகோலாக இருந்து ராணி சிஸ்டர், என்னோடய ஃப்ரெண்டு ஜான்சி, அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் முதல் தடவையாக இந்த தியானத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் நான் வரும்போது மன வேதனை என்னால் தாங்க முடியல, அவ்வளோ ஒரு வேதனையில் நான் வந்தேன். ஆனால் இப்போது நான் போகும்போது என்னுடைய இயேசுவை நான் கொண்டு போகிறேன், தூக்கிட்டு போகிறேன், என்னை தூக்கிட்டு நடத்துகிறார், வழி நடத்துகிறாரு. ஆனால் நான் லியோன் பிரதரோட தந்தை கூட ரொம்ப நாளாக நான் வேலை செஞ்சுருக்கேன் ரயில்வேயில். ஆனால் லியோன் பிரதர் அவங்க அம்மா எப்போவும் சொல்லுவாங்க, என் மகனுக்கு ஒரு ரயில்வேயில் ஒரு வேலை வாங்கி கொடுக்கல, ஆனால் இப்போது நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ ஒரு நிலைமைக்கு அவர் உயர்த்திருக்காரு இயேசுனா அவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த இடத்துல வந்து அவர் நிற்கிறாருன்னா அவர் ஆண்டவரோட கிருபை இல்லாமல் வந்து இங்கே நிற்க முடியாது. அவர் இன்னும் மீண்டும் இந்த இதில் வளம் பெற்று
இந்த இதை குழுவை நடத்தின அத்தனை தியானம் நடத்துகிற அத்தனை சகோதரர்களுக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் என்னோடய ஃபாதருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நேற்று சாயங்காலம் வேளாங்கண்ணிக்கு போகணும் பூசை இல்லை, ஃபாதர் தான் இங்கே வரப்போகிறோன்னு எங்களுக்கால பயங்கர சந்தோஷம். எங்கள் அத்தனை பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம். ஃபாதரா, ஐயோ நம்ம அவரையும் பூசைக்கு அனுப்ப முடியாமல் நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. இன்னும் வந்து எங்களுக்கு வீட்டில் ஒரு தொந்தரவு இல்லைன்னா இன்னும் கூட ஒரு 2 நாள் இருக்கணும்னா இருந்துருவோம். ஆனால் லியோன் பிரதருக்கு தான் தொந்தரவு தாங்க முடியாமல் நம்ம பண்ணிடுவோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஆனால் இருந்தாலும் இந்த தியானம் வந்து எனக்கு பயங்கர அனுபவம். ஆனால் என்னோடய வேதனையை சொல்ல முடியாது, அந்த மாதிரி வேதனை. இப்போ நான் போகும்போது சந்தோஷமாக நான் போகிறேன். என்னோடய ஆண்டவர் என்னோடு இருக்கார். நான் ஃபாதர் சொன்ன மாதிரி என்னோடய 40 வருஷம் திருமண ஆண்டுக்கு கூட எனக்கு நன்றி தான் சொல்லியிருக்கேன். என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு நான் கொண்டு போய் பூசை கட்டும் போதும் நன்றி தான் சொல்வேன். எந்த இதுவும் நான் வெளிப்படுத்தி எனக்கு இத்தனை நாள் 40 நாள் திருமணம், என்னோடய பர்த்டே, மற்ற எந்த காரியமும் இல்லை. வீடு கட்டி முடிச்சும் கூடி நான் வந்து நன்றி தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு வீடு குன்னூரில் கட்டி விற்க ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் நமக்கு குன்னூரில் வந்து இந்த சாமியோட இது துணி கொண்டு வந்தாங்க அண்டோனி சர்ச்சுக்கு. அப்போ நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் இந்த வீட்டை என்னால் விற்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ சொல்லக்கூடாது, அவர் விரும்பணும், அவர் விரும்பினா தான் நடக்கணும். ஆனால் நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை அப்பா கிட்ட. அப்போ தான் நான் போய் மன்னிப்பு கேட்டேன். அப்பா அது நீங்கள் கொடுத்த வீடு, நீங்கள் கொடுத்த பிச்சை, அந்த வீட்டை விற்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? உங்கள் வீட்டை நீங்கள் விற்று கொடுங்கப்பான்னு ஒரே வாரத்தில் எனக்கு 10 ரூபா நஷ்டம் கூட இல்லாமல் நான் கேட்ட தொகையை விட ஜாஸ்தி எனக்கு விற்று கொடுத்தாரு. அவருக்கு கோடான நன்றி சொல்கிறேன். இதுதான் என்னோடய முதல் தியான அனுபவம். இனிமேல் இந்த தியானங்களுக்கு எனக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவரும் அன்னை மரியாளும் தான் எனக்கு தரணும். கோடான கோடி நன்றி இயேசுக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நான் ஒரு தியான சென்டரில் ஊழியராக இருக்கிறேன். எனக்கு பல தியானங்களில் அனுபவம் உண்டு. ஆனால் இதே மையத்தில் எனக்கு இது 2வது தியானம். என்னுடைய நெடுநாள் நண்பர் சகோதரர் ஜான்சன், சகோதரர் கிளமெண்ட் அவர்களுடைய செய்தியை புது விதமாக கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அருட்தந்தை அருள்மணி அவர்களுடைய விளக்கங்கள், தெளிவான விளக்கங்கள், முக்கியமாக இறை வார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எனக்கு அதிகமான ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. என்னுடைய ஊழிய பாதையில் இன்னும் நான் பல மைல் தூரம் போக வேண்டியிருக்கிறது என இந்த செய்திகள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தியது. அதற்காக சகோதரர் லியோன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தியானத்தை பற்றி என்னுடைய அறிமுகப்படுத்திய கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சகோதரி ஜெயந்தி அவர்கள் மூலமாகத்தான் நான் லியோன் அவர்களோடு தொடர்பு கொண்டேன். வரும்போது கொஞ்சம் சிக்கல்களோடு தான் வந்தேன். ஆனால் அந்த சிக்கல்களுக்கெல்லாம் முடிவு கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு போகிறேன். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. சில பேர் கேட்டாங்க, நீங்கள் ஃபாதரோட தம்பியானே கேட்டாங்க. நான் ஆமான்னுட்டேன், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு வந்தோன்னே சிஸ்டர் நீங்கள் ஃபாதரான்னு கேட்டாங்க. அப்போ ஆமாம் சிஸ்டர் அப்படின்னு. என்ன ஃபாதர், எந்த டைசஸ்? நாங்கள் கோயம்புத்தூர் டைசஸ்ஸு, பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஊட்டி அப்படின்னு. எந்த பங்கில் ஃபாதர்? நாங்கள் காந்திபுரம் அப்படின்னு. எவ்வளோ குடும்பத்தில் அப்படின்னாங்க. ஒரே பையன் சிஸ்டர் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா பையனா? ஆமாம் சார், என் பையனுக்கு நான் ஃபாதர் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கே ரொம்ப சிரிப்பு. சிஸ்டர்ஸ் ரொம்ப எங்களை ரொம்ப எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. நான் இப்படி ஒரு சிஸ்டர்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி அத்தனை சிஸ்டர்ஸும் ஃபாதரோட டாக்கை வந்து கேட்டிருக்கிறாங்க. சிஸ்டர் ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி நம்ம டைரக்டர் ஃபாதர் அவருடைய அனுபவம், அவருடைய அறிவுறுத்துதல், அவருடைய வழிகாட்டுதல் தான் இந்த தியானத்தில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ். வேறு எதுவுமே சொல்ல முடியாது. கடவுள் வழி நடத்தினார். அவருடைய விருப்பத்தின்படி தான் இந்த தியானம் நடந்ததுன்னு நான் நம்புகிறேன். இனி அவர் விருப்பப்படி தான் வாழ்க்கையும் நடக்கணும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பத்திரமா போங்க, பயணத்தை மேற்கொள்ளுங்க. போயிட்டு எங்களுக்கு தயவுசெய்து இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜ் அந்த குரூப்பில் கொடுத்துருங்க.
டிக்கெட்ஸ் யாருக்காச்சும் கன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள். டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரெடி. கன்ஃபார்ம் ஆகலையா? ஜேம்ஸ் கிட்ட ஆகலைன்னா சொல்ல சொன்னாருமா. அப்புறம் உங்களுக்கு டிக்கெட் அமுச்சிருக்கிறோம் வாட்ஸ்அப்பில். நீங்கள் எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு நாங்கள் பயணம் ஏற்பாடு பண்ணுறோம் நாங்கள், சரிங்களா? நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லலாம் போக வேண்டாம். பிரதர் அவர் கேட்டிருக்கிறோம், அது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. உணவுக்காக செல்லலாம். மாதா பாடல் நிற்கிறார் அவர், ஏதோ மைக்கில் நிற்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. ரொம்பலாம் பேசல ஃபாதர், ஒரே வரி. நம்ம எதை நோக்கி ஓடுகின்றோம்? உலகத்தை நோக்கி ஓடுகின்றோம். உலகத்தை வாங்க வேண்டும் என்றால் இது வேண்டும், மணி வேண்டும். ஆனால் நமக்கு இன்னொரு உலகம் இருக்குது. அதை வாங்க வேண்டும் என்றால் யார் வேண்டும்? மணி வேண்டும். அதுவும் அருள்மணியை நமக்கு கொடுத்துருக்காரு, சரிங்களா? வரே வாவ். அதாவது நான் பல வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், இறையியல் மறியல் அப்படின்னு போயிருக்கோம். ஆனால் சில விஷயங்களில் வந்துட்டு ஒன்று ஃபாதர், அந்த ஆவியல் மட்டும் நான் கற்றுக்கணும், அது உங்கள்கிட்ட தான் வரணும். அதனால் நற்கருணை என்றால் என்னென்ன பல விதமான ஆங்கிளில் நமக்கு சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, உலகத்தை நோக்கியே ஓடிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச பெரிய இது ஃபாதர் வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திருக்கின்றோம். எனக்கு இந்த கடைசி கிளாஸ் மட்டும் விவிலியத்தை எப்படி சொல்கிறதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் சொன்னார். எப்படியாவது எழுதிடலான்னு பார்த்தேன், ஆனால் ஒன்றே ஒன்று நடந்துச்சு, ரெக்கார்டு போட்டுட்டேன். கரெக்டாக இல்லை ஃபாதர், நான் வீட்டில் உடனே கேட்குறேன். சூப்பரா. அதனால் அது கரெக்டாக 57 நிமிடங்கள் சரியாக ஒரு ஓடிச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபாதர். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு நன்றியின் அடையாளமாக சகோதரர் அந்தோனி அவர்களை, தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அழைக்கின்றோம். இன்னொன்று வந்து இந்த அமைப்பு தியானம் நடைபெறுவது ரொம்ப சிரமமானது தான். ஏன்னா நானும் நடத்தி பார்த்துருக்கோம், எங்கள் மறை மாவட்டத்தில் 2 நடத்தியிருக்கோம். இந்த தியானத்திற்கும் மையப்பள்ளி வந்து சகோதரர் திலக் தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவர் வந்து எங்களோட பேரிஷில் சின்ன பையனாக இருக்கும்போதே எனக்கு அவர் தெரியும். நாங்கள் இந்த கொடியேற்றத்துக்கு கடந்த ஆண்டு வந்தோம். அப்போ நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம். அப்போ பேசுகிறோம், அண்ணா கிறிஸ்டினா இந்த மாதிரிலாம் செய்யணும், ஆண்டனி நம்ம எப்படி பண்ணணும், அண்ணா நீங்களாம் ஏதாவது பண்ணலப்பா, ஜபிப்போம். அதுக்காகவே கொடியேற்றத்துக்கு வந்து அதுக்காக ஸ்பெஷலாக இது பண்ணோம். ஆனால் அவருக்குடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், இதை நடத்துவது ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இந்த தியானத்தின் மையப்புள்ளி நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு, இறைவனிடமிருந்து பெறுவதற்கு அவர் ஒரு கருவியாக இருந்த சகோதரர் லியோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது நன்றியின் அடையாளமாக அவருக்கு ஒரு பொன்னாடையை நான் போற்றுகிறேன். ஏழு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டார் என்ன. ஆமாம் ஃபாதர், நம்ம தியானம் ஃபாதர்ன்ட்டார். தம்பி நீ சொல்லிட்ட, ஓகே அதுக்கு மேலே நோ பேச்சு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு பிளானில் இருந்தேன் நான். ஆனால் அது நண்பர்கள் சரி வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், நான் தள்ளி போட்டாச்சு. நான் எல்லாருமே ஃபாதர்ஸ்லாம் போகணுன்னு இருந்தோம். பரவாயில்ல, நான் இங்கே வந்து உங்களோட சேர்ந்து ஜெபிக்க ஒரு வாய்ப்பு. அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க, அவங்களும் பார்த்தேன். பிள்ளை இப்போவும் ஆர்வமாக இருக்கிறாரு. அவர் அங்கே பாருங்கள், பயங்கர ஆர்வமாக இருக்கிறாரு. ஆகவே அவங்க எல்லாருக்கும் நன்றி, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆர்கனைசர் ஆண்டனி, ராணி அக்காஷ், நிக்கோலஸ் அண்ணன், இல்லையா, எல்லாருக்குமே நன்றி. ஜோம் பண்ணிக்கோங்க எனக்காக, நிறைய ஜோம் பண்ணு. நிறைய வேலை காலேஜில் பிரின்ஸிபல் வேலையை செய்கிறத விட நாட்டாமை வேலை தான் அதிகமாக செய்கிறேன். சொம்போடு தான் போக வேண்டியதாக இருக்குது ஆஃபீஸ்க்கு. டெய்லியும் ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.